அப்பா மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இது இப்பொழுதும் கூட இந்த எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும். நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறோம். நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காரும். இன்றைக்கு எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல பலத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், பணத்தை தருவார், செல்வாக்கை கொடுப்பார். இந்த செல்வாக்குன்ற வேர்டை மறந்துடாதீங்க. அது இங்கிலீஷில் இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்னால் 4 பேர் கேட்பாங்க. நம்ம ஒரு வார்த்தை செய்யணும்னு முடிவு போட்டோம்னா நம்ம கூட 4 பேர் நிற்பாங்க. இதுக்கு தான் செல்வாக்குன்னு பேர். இந்த செல்வாக்கை எப்படி கர்த்தருக்கென உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். இன்றைய சாப்டரில் எஸ்ரா எருசலேமுக்கு வரப்போகிறார். நேற்றே 7th சாப்டர்லேயே நம்ம இதை படித்தோம். எஸ்ரா கிளம்புறார். 1ஆம் மாதம் 1ஆம் தேதி கிளம்புறாரு. 5ஆம் மாதம் 1ஆம் தேதி வருகிறார். ஏற்கனவே சரியாக 4 மாதம் ஜேர்னி. ஆமாம், மாத கணக்கு சொல்லணும்னா 5 மாதம், நாள் கணக்கில் சொன்னால் கரெக்டாக எக்ஸலண்ட்டாக 4 மாதோட டைமிங்கில் அவர் அங்கே வருகிறார். ஃபஸ்ட் டே ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் டு ஃபஸ்ட் டே ஆஃப் த 5th மந்த் வருகிறார். இந்த நேரத்தில் அவரால் சாதாரணமாக ஊழியம் செய்ய முடியவில்லை. இதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது. தன்னுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தி இந்த பயணத்தை துவங்க போகிறார். ஆமென். முதலிலே 70 ஆண்டுகள் கழித்து யூதர்கள் எல்லாம் எருசலேமுக்கு திரும்புவார்கள்ன்ற தீர்க்க தரிசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். அது தீர்க்க தரிசனம் படித்தவங்களுக்கு தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. துரைமார்கள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், மேதைகள், ராஜ குலத்தனைவரும் பாபிலோனில் செட்டில் ஆகிட்டாங்க. 70 வருஷன்றது ஒரு 2 தலைமுறையோட காலம். ஒரு தலைமுறை 40 வருஷம் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான். 40 வருஷம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வயசு குறையாது. ஒரு 20 வயசில் ஸ்டார்ட் ஆகுது, 40 வயசில் 60 வயசில் முடியுது. அப்படிங்கும்போது எனக்கு 2 தலைமுறைன்னு வச்சுக்கலாம். எனக்கு 2 தலைமுறையாக அவர்கள் பாபிலோனில் வாழ்கிறார்கள் என்றால் ரிட்டர்ன் ஆக பிடிக்காது. அங்கங்கே வீடு வாங்கிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாங்க, கவர்மெண்ட்டு. இப்படி இருக்கும்போது திரும்பவும் வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய நற்செய்தி போனது. நம்ம எல்லாம் நம் நாட்டுக்கு போகணும், நம் தேசத்துக்கு போகணும், ஆலயத்தை கட்டணும், நம் மூதாதையர் வாழ்ந்த நாட்டில் வாழ வேண்டும் என்னும்போது எல்லாரும் புறப்பட்டு வராங்க. போகும்போது 20 வருஷமாக போனாங்க, அப்புறம் 70 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ 80 வருஷமாக கூட சேரல. ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள். ஜெருபாபேல் ஸ்டார்ட் பண்ணார், எஸ்ரா ஸ்டார்ட் பண்ணார், ஜோஷுவா ஸ்டார்ட் பண்ணார், இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள். 80 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக வராங்க. இதில் ஒரு நல்ல பெரிய ரிட்டர்ன் வந்ததுன்னா முதல் ரிட்டர்ன் பாபிலோன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. யாரெல்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எருசலேமுக்கு போகிறீங்க வராங்க பாருங்கள். இந்த 2வது டீமுக்கும் ஃபஸ்ட்டு டீமுக்கு இடையில் ஏறக்குறைய 80 ஆண்டுகள் இருக்குது. அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆக 180 வருஷம் அவங்களுக்கு டைம் எடுத்துச்சான். 4 தலைமுறை தாண்டிடுச்சு. எருசலேமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள்லாம் பாபிலோனியர், நாங்கள் பாபிலோனிய யூதர்கள். வி ஆர் பாபிலோனியன் ஜூஸ். ஆமாம். ஐயோ, இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் மோசே எல்லாம் எழுதினார்ல, அது கிடைக்கல. நம்ம கையில் உள்ள ஹீப்ரூ ஸ்கிரிப்டே பாபிலோனியன் ஸ்கிரிப்டுன்னு தான் பேர். நம்ம கையில் உள்ள பைபிள் இந்த ஒரிஜினல் இருக்கும்ல, ஹீப்ரூ ஒரிஜினல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பேர்? சரி, ஹீப்ரூ எழுதி நம்ம 22 ஆல்ஃபபெட்டு, அதுக்கே பாபிலோனியன் ஸ்கிரிப்ட் தான் பேர். அப்போ பாபிலோனில் போய் என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. மோசேயோட கட்டளைகளை மறந்துட்டாங்க. எஸ்ரா போல் நல்ல படித்த மேதைகள் பாபிலோன்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி எழுதி கொடுத்தாரு. அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. விட்டு இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு நல்ல வேத பராகன் ஸ்கிரைப். இது 2 பகுதியாக பிரிக்கலாம். 1லிருந்து 14 வரைக்கும் திரும்ப வந்த ஜனங்கள் என்கிற தலைப்பிலும், 15லிருந்து 36 வரைக்கும் திரும்பி வரும்பொழுது செய்த செயல்கள் என்பதாக நாம் படிக்கும். போன சாப்டர் நம்ம படித்தோம், புறப்பட்டாங்க வந்தாங்கன்னு. இன்றைக்கு திரும்பவும் அதனுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அவர் நமக்கு
தருகிறார். ஆமென். ஏன் எருசலேமுக்கு வர வேண்டும்? ஏன் திரும்பி வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை பார்த்து தருகிறேன் என்று சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? நான் ஏற்கனவே பூமியில் தானே இருக்கிறேன். இயேசுவை என்னை பரலோகத்துக்கு அழைக்கிறீர்களா? இல்லை, என் ஆலயத்துக்கு வா. கம் அன்டு மை டெம்பிள். ஆமாம், வருகிறார்கள். இப்போ இந்த முறை, இந்த செகண்ட் டைம் வருகிற, இந்த 80 ஆண்டுகள் கழித்து வருகிற இதில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எஸ்ரா தான் மெயினாக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண போகிறார். நம்மள நிறைய பேர் இருக்கிறோம், இன்றைக்கி ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கூட வர்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறதுக்கு காருக்கு பெட்ரோல் இல்லை, யார் தரீங்கன்னு கேட்டால் போகிறதுக்கு நிறைய பேர் கை தூக்குறாங்க. இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிற இடத்துல சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு லீடர் கேட்டால் வரத்துக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த லீடர் ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தார், நான் தப்பு தானே? ஆமீன். அந்த லீடர் தான் நீங்கள் தேவ திருச்சபை, அவங்க தான் நீங்கள் தான் அந்த எஸ்ரா. ரொம்ப ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எல்லா செல்வாக்கும் கொடுத்துருக்காரு. டுடே எஸ்ரா இஸ் கோயிங் டு யூஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ், இஸ் கோயிங் டு யூஸ் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை அவர் யூஸ் பண்ண போகிறார். கர்த்தர் எஸ்ராவை அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட நேருக்கு நேர் பேசக்கூடிய கிருபையை கொடுத்தது எஸ்ரா மட்டும் பேர் வாங்கி கொள்வதற்காக இல்லை. எஸ்ரா, உனக்குள்ள செல்வாக்கை வைத்து எனக்கென ஆலயத்தை கட்டு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன், வாழ்நாளில் ஒரு திருச்சபையாவது ஆண்டவருக்காக நிறுவுங்க. அந்த கோயிலை ஃபுல்லாக நம்ம தமிழ் மொழியில் பாணியில் சொல்லலாம், ஒரு தர்மகர்த்தா மாதிரி நின்று உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆலயத்தை கட்டுங்க, நடத்துங்க. முடியாததில் முடியும். அதில் ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு லேண்ட் இருந்தால் கொடுங்க, உங்கள் லேண்டில் நடத்துங்க. நீங்களே நின்று நடத்துங்க, நீங்களே மெயினாக இருங்க. நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் சார்பாக ஒரு ஊழியரை போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நடத்துங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா has sought the Lord. எஸ்ரா தேவனை தேடி அப்பாவும் சித்தம் என்னன்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, என் ஜனம் என் ஆலயத்துக்கு வர வேண்டும். யூதர்களுக்கு 7 பண்டிகை, இந்த 7 பண்டிகைக்கும் ஆலயத்துக்கு வரணும். அதில் 3 பண்டிகை வந்து வார பண்டிகை. கிளம்பி போனாங்கன்னா 8வது நாள் தான் அங்கேருந்தே கிளம்புவாங்க. காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை முதலாவது சொன்னது நம் தேவன் தான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்று கொடுத்தார். வாட் டு டூ? எத்தனை பேர் உங்களை எஸ்ராவா ஏற்றுக்க போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நான் ஆண்டருக்காக எதாவது செய்ய போகிறேன்னு உங்களுக்கு யாரோட மனதை கர்த்தர் என்று ஏவுகிறார்? ஃபஸ்ட்டு திங் இஸ் டு சீக் காட். நான் என்ன ஆண்டவரை பண்ணோம்? சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, 2014ஆம் ஆண்டு என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் எங்கள் பேரண்ட்ஸ் கையில் சொன்னேன், என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறேன். என் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கையில் சொன்னேன், என்னோடய டீம் என்னை சுற்றி உள்ளவங்க கையில் சொன்னேன். இப்போ ஒரு நாள் நான் மகளுக்கு ஃபோன் பண்ணோம், நானும் பாஸ்டம்மாவை ஃபோன் பண்ணி, நீ போய் இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் செல் நடத்துன்னு, அது ஆல்ரெடி நடத்துறதுன்னு சொல்லிச்சு. அப்போ கர்த்தர் நம்ம திரும்பி பட்டாபிராமில் சபை ஆரம்பிக்கும்படி சொல்கிறாரு. நானும் பாஸ்டம்மாவும் சொன்னோம், இந்த பிள்ளை ஏற்றுக்கிட்டு செல் குரூப் நடத்தினாங்க. இன்றைக்கு அது ஒரு திருச்சபையாய் மாறி வந்துருக்கு. அதை தான் சொல்கிறோம், உங்கள் ஊரில் போய் ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பி. உனக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நல்ல அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் ஃபேமிலிலாம் கொடுத்துருக்கு, உனக்கு நிலம் வேறு கொடுத்துருக்காரு. ஸ்டார்ட் பண்ணு. வேறு எதை சாதிக்கிறோமோ இல்லையோ, நீ புதிதாக கட்டின வீடு, நீ புதிதாக வாங்கின கார் சாதனை அல்ல மகளே, அவருக்காக நீ கட்ட போகிற அந்த ஆலயம் தான் சாதனை. அது 1000 காலத்து பயிர். எஸ்ரா இன்னைக்கு தனி மனிதனாக இருக்கிறான், கேள்விப்படுறான். எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியா ஆலயம் கட்டினாங்களா? இல்லை பிரதர். போய் 80 வருஷம் ஆகுதே. இல்லை எஸ்ரா, யாரும் கட்டல. சரி, நான் வரேன் என்று ஜெபிக்கிறான். After you pray, you need to put into action. Put into action. ஜெபிச்சிட்டு போகாதீங்க. Put into action. சொல்லுங்க, கிரியை நடப்பிக்க வேண்டும். சொல்லுங்க, கிரியை நடப்பிக்க. சத்தமா சொல்லுங்க, கிரியை நடப்பிக்க வேண்டும். கிரியை நடப்பிக்க வேண்டும். ஆமாம், கிரியை நடப்பிக்கணும். கிரியை என்னும் போது இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம சகோதரர் வீடு கிரக பிரவேசம் போயிருந்தார். என்னைக்குமா அது? சாட்டர்டே அன்னைக்கு போயிது. என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் தெரியும். ஹேண்ட் வாஷ் பண்ணுற அந்த வாஷ் பேசின் ரெண்ட் எடுத்து மேலே வச்சுருந்தார். மேலே அருமையான சாமினா போட்டிருந்தார், கீழே சாமினா போட்டிருந்தார். எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். பேசுவதல்ல, புட்டிங் இன் டு ஆக்ஷன். ஒன்றுமே எக்ஸலண்ட்டாக பிரதர் பண்ணியிருந்தார். ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். தனி மனிதனாக யாருமே சப்போர்ட் இல்லாமல் அவரே புட் திங்ஸ் இன் டு ஆக்ஷன் ஃபார் காட். ஆர்டருக்காக என்ன இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறோம்? we have to put lot of action. சும்மா கிடையாது. அம்மா நீ வரேன்னா நான் வரேன்னு தான் உங்கள் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. நீ வரியா நான் வரேன், நீ வரியா நான் வரேன் தான் அக்கா வந்திருக்காங்க சர்ச்சைக்கு. என் தங்கச்சி போது நான் போகிறேன். நீ ஆக்ஷனில் போடவில்லை என்றால்
தம்பி உட்காந்துருக்காரு. அவர் என்னைக்கு ஆக்ஷனில் இறங்கினாரோ அவங்க ஃபாதருங்களா ஞானஸ்தானம் எடுத்துட்டார் இம்மிடியேட்டாக. அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ சொன்னோம், கேட்டுக்கல. தம்பி வந்ததும் சொன்னார், அங்கிள் மாமா ஞானஸ்தானம் எடுங்க, எடுத்தால் தான் பரலோகம் போய்ங்க. ஒன்றுமே பேசலையே, ஞானஸ்தானம் எடுத்துட்டார். நீ துவங்கி விட்டாய் மகனே, நீ யூ ஹேவ் டு புட் many things into action. வாய்ப்பு கிடைக்கும் போதல்ல, வாய்ப்பை உருவாக்கி என் கர்த்தருக்காக நான் கிரியைகளை செய்வேன். வாய்ப்பு கிடைக்கும் போது எஸ்ரா பண்ணல, வாய்ப்பை உருவாக்குகிறான். ராஜாவோட அவ்வளோ நியர், அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு நியராக இருந்த இந்த எஸ்ரா, நான் நினைக்கிறேன் எஸ்ரா அர்த்தசாஸ்திர ராஜாவை ரட்சிப்புல வழிநடத்தி இருப்பார். ஹி புட் இன்டு ஆக்ஷன். ஹல்லேலூயா. போனாரா, போட்டார். ஒரு பெரிய டீமை கூட்டிக் கொண்டு, ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். ரைட்டா? ப்ரே பண்ணிட்டாரு, ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் டீம் வேணுமே, டீமுக்கு டீச் பண்ணோம். ஹல்லேலூயா. டீமுக்கு என்ன பண்ணோம்? டீச் பண்ணோம். காலை ஆராதனை நடக்கணும். இந்த வாரம் சண்டே சர்வீஸில் நான் ஜெபித்து கொண்டு வந்து கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் இன்னும் டிஸ்கஷன் போட்டுட்ருக்கேன். நம்ம சண்டே சர்வீஸாக லைவாக ஆவடி சர்ச்சில் போய் அதே டைமில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆத்மாவது புதுசாக வருமா வராதா? வரும். புட் இன்டு ஆக்ஷன். ஓஎம்ஆர் திருச்சபை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நமக்கு அதிகமாக செலவாக போகுது? பணம். ஆகட்டுமே, ஆண்டவருக்காக பணம் செலவு பண்ணுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. கரெக்டு தானே? இப்போ வரப்போகிறார் பாருங்க, பொன்னும் வெள்ளியும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக முயற்சி எடுக்க போகிறான். He sought the Lord. ஆண்டவரை தேடினான். He put things into action. Then he taught. சொல்லித்தர வேண்டும். நான் இன்னைக்கு கேமரா ஆப்ரேட் பண்ணும்போது தம்பி வந்து ஆப்ரேட் பண்ணார். அது வந்து உடன்படிக்கையின் மகன். அவங்க தாய் வந்து உடன்படிக்கை பண்ணாங்க. எனக்கு பெண் பிள்ளைகளாக இருக்குது, ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பேன்? ஊழியத்துக்கு கொடுப்பேன். இப்போ அவர் கற்றுக்கிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணோம்? அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். ஆமாம், தம்பி வந்து பிபிடி போடுறாரு. ஆமாம், அவர் வந்து போய்கொண்டிருந்த வெளிநாட்டு திருச்சபையில் வேலை, அதான் 4 மணி நேரம் முன்னாடி போவார் அந்த பிபிடி போட, ஜெபம் பண்ணிவிட்டு உட்காந்து போடுது. யூ நீட் டு டீச் அதர்ஸ். உனக்கு நிறைய தெரியும் கம்ப்யூட்டரில், சிஸ்டர்ஸ்க்கெலாம் கூட சொல்லி கொடுத்துணும். ஏன்னா எங்கள் அப்பாவோட வேலை தடைப்படக்கூடாது. எங்கள் அப்பாவோட வேலை பெருசாக தான் ஆகணும். பிபிடி போடுறவங்க அன்னைக்கு 1 இருந்தாங்க, இன்றைக்கி 4 ஆகுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு 4:40 ஆகணும். கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க 1 இருந்தாங்க, இன்றைக்கி 4 இருக்காங்க. 4:40 ஆகணும். திருச்சப்போ 1 இருந்தது, 1 ஆச்சு, 4:40 ஆக வேண்டும். என் கர்த்தருடைய பணி பெருக வேண்டும் என்பதை முடிவெடுத்து தான் இந்த எஸ்ரா புறப்பட்டு போகிறோம். We need to elevate God's work. தேவனுடைய வேலையை பெரிதாக்கி கொண்டு பேச வேண்டும். இன்றைக்கு எஸ்ரா ஒரு நல்ல ரோல் மாடலாக நமக்கு முன்பதாக இருக்கிறான். துவங்கியதை கர்த்தர் முடிப்பார் என்பதற்கு சாட்சியாக துவக்குகிறான். ஹல்லேலூயா. ஒன்ஸ் எஸ்ரா ஸ்டார்ட் பண்ணது கூட டீம் வந்துருச்சிங்க. பினெயாசனுடைய மகன்கள், தம்மாரின் மகன்கள், தாவீதின் மகன்கள், மோபாவின் மகன்கள் எல்லாரும் they started following எஸ்ரா. நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி மக்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. வியாழக்கிழமை ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிறோம். நான் சொல்கிறேங்க இல்லைங்க, ஓஎம்ஆர் ஊழியம் ரெண்டா மாறணும். ஒரு டீம் ஒரு இடத்துக்கு போகணும், இன்னொரு டீம் இன்னொரு இடத்துக்கு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புறப்பட வேண்டும். பீப்புள் ஷுட் ஃபாலோ யூ. அண்ணன் வராரா, நான் வருவேன் அப்படின்னாங்க. அண்ணன் பண்ணுறாரு அப்படின்னாங்க, அக்கா பண்ணுறாங்க, இல்லை நல்லா பேசுகிறாங்க, அதுக்கே வந்துடுறாங்க. நல்லா சமைச்சு போடுறாங்க, அதுக்கே வந்துடுறாங்க. நான் போய் அங்கே நல்லா பாட்டு பாடுவேன், அதுக்கே வந்துடுறாங்க. பீப்புள் ஷுட் ஃபாலோவர்ஸ். சொல்லுங்கள், ஜனங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஜனங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஜனங்கள் நம்மளை ஒன்ஸ் பின்பற்ற பிறகு சொந்த கதை விடக்கூடாது. அதுக்கு தான் காலை ஆராதனை. பைபிள் சொல்லி தரணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாமலே ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானன்றது என்னது? அவங்கள அட்டண்டன்ஸில் சேர்க்கறது. ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அட்டண்டன்ஸ் கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யூ நீட் டு டீச் தம். எஸ்ரா வாஸ் a good teacher. புறப்பட்டாரு, வராரு. ஹல்லேலூயா. இதனுடைய அப்படியே ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். புறப்பட்டு வராரு, எல்லாரும் வராங்க. ஹல்லேலூயா. வரும்போது அஹாவா என்கிற நதியை தாண்டி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நதி பேர் என்ன பேருங்க? அஹாவா. நம்ம கூட அஹாவா வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அஹாவா. இந்த அஹாவா நதி எது என்றால், பாபிலோனிலிருந்து புறப்படுகிற ஐபிராத்து நதியில் உள்ள ஒரு சின்ன ட்ரிபியூட் என்று சொல்லலாம், ஒரு கெனால், கால்வாய் என்று சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் அசம்பிளி பாயிண்ட். அஹாவாலேருந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ணுறோம். சண்டே அன்றைக்கி என்னப்பா போடுறீங்க? கார்லாம் கொண்டு வந்து ஜிஐயில் என்னது? அசம்பிளி பாயிண்ட். 8 மணிக்கு காலையில் 7:30, 7:30, ஈவினிங் 3:30. அசம்பிளி பாயிண்ட். யூ நீட் டு ப்ரிப்பேர் பீப்புள் ஃபார் த ஜேர்னி. ஆயத்தப்பட வேண்டும். ஆமென்.
ஆமாம், அங்கே நின்று ஜனங்களை நிற்க வச்சு ஃபாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறார். ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பசி எடுக்கும். அப்போ போய் டீ குடிக்கிறதுக்கு இருக்காது, டீ சாட் இருக்காது, அங்கே பிஸ்கட் சாட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது அங்கே. அப்போ என்ன பண்ணோம்? உட்காரணும். பசியாக இருக்கும்போது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க, எல்லாம் மயக்கடிச்சு கிடப்பாங்க. கர்த்தர் கூட பேசுவாங்க. அப்போ when flesh becomes weak, spirit becomes strong. மாமிசமானது சோர்ந்து போகும்போது ஆவி உற்சாகப்படுகிறது. ஆமேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா முடிஞ்சதும் ஒன்றும் இருக்காது, எல்லாரும் ப்ரே பண்ணணுங்கிற நிலை தான். ஆமாம், முதல் மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நடுவில் வந்து அஹாவா ரிவர் கையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், தண்ணீர் மாத்திரம் உபவாசம். இந்த உபவாசம் பேர் என்ன பேருங்க? ஒன்லி ட்ரிங்கிங் வாட்டர். ஆமேன். வருகிறது. we need a spiritual preparation. ஆவிக்குரிய ஆயத்தம் வேணும். சொல்லுங்க, ஊழியம் செய்வதற்கு ஆவிக்குரிய ஆயத்தம் வேணும். we need physical preparation. சொல்லுங்க, ஊழியம் செய்வதற்கு சரீர ஆயத்தம் அவசியம். அன்றைக்கி நைட்டு நீங்கள் கூட்டு போகிற டிரைவர் நல்லா தூங்குனாரான்னு பார்க்கணும். அவர் நைட் ஷிஃப்ட் செய்ய வச்சுட்டு காலையில் தூக்கிட்டு போகிறீங்க, காலையில் கூட்டு போகிறீங்க, கார் ஓட்டும்போது தூங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? குறிப்பாக ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் சாப்பிட்றதோட அதிகமாக டிரைவருக்கு வாங்கி தரக்கூடாது. கார் ஓட்டும்போது தூங்கி போயிடுவார். அதனால் அவருக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கொடுக்கணும், அவருக்கு அந்த சாப்பாடை பேக் பண்ணி கொடுத்துடணும். டிரைவர், நீங்கள் வீட்டுக்கு போய் எங்களை இறக்கிட்டு என்ன பண்ணுங்கள்? என்ஜாய் பண்ணுங்கள். we need physical preparation. சரியா இல்லையா? this is the responsibility of the leader who is leading the team. we need divine support, we need physical support. ஆவிக்குரிய உதவியும் நமக்கு தேவை, சரீர பிரகாரமான உதவியும் நமக்கு தேவை. இந்த அஹாவா ரிவர் இதை நமக்கு காட்டுகிறது. பாபிலோனுக்குள்ளே ஓடுறது ஐபிராத் நதி. ஐபிராத் நதி கிட்ட போய் எந்த பிரேயரம் பண்ண முடியாது, அது அவங்களுடைய பாபிலோனியர்கள் எதனா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கெனல் பார்த்தார், ஒரு சின்ன காவா இருக்கிறது. அங்கே மக்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்தில் நம்முடைய தேவ மனுஷனாகிய எஸ்ரா, கம் லெட்ஸ் கோ டு ஜெருசலேம். ஆமென். கம் லெட்ஸ் கோ டு ஜெருசலேம். மக்கள் வந்து நாங்கள் 1லேருந்து 14 வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க, பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு வந்து 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்குமே அந்த அக்கௌண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம், அதில் ஒரு வேர்டு என்ன ரொம்ப டச் பண்ணு, த சன்ஸ் ஆஃப் டேவிட். தாவீதினுடைய மகன்களும். தாவீதினுடைய மகன்கள் தான் மெயின். இப்போ இந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தை நம்ம தரவாக படித்தோம்னா ஜெருபாபேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறார். அது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கோட் பண்ணிட்டாவில் மத்தேயு. அப்போ தாவீது வம்சத்தில் யார் இருந்தது? ஜெருபாபேல் தான் மெயின் ரோல் பண்ண. தாவீதோட பிள்ளைங்களுக்கு ஒரு எப்போதும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக எடுத்து செலிப்ரேட் பண்ணுறது நம்ம ஜீசஸ் தான். அவருக்கு தான் பேர் என்னது? தாவீதின். சொல்லுங்கள், பிறந்தது எந்த ஊர்? அதே ஊர், அதே பெத்லகேம். அதே ஊர், அதே பெத்லகேம். இப்போ சொல்லுங்கள், யாரோட தாத்தா யார்? பெத்லகேம், அதே ஊர் பெத்லகேம். மதர் மேரிக்கு ஊர் பெத்லகேம், ஜோசப்க்கு ஊர் அது பெத்லகேம், தாவீதுக்கு ஊர் அது பெத்லகேம், ஈசாய்க்கு ஊர் அது பெத்லகேம். தாவீது என்ன வேலை செஞ்சார்? ஆட்டிடையர். ஏசு என்ன வேலை செஞ்சார்? உங்களை என்னையும் ஆடு மாதிரி மேய்ச்சிட்டு இருக்கிறேன். தாவீது மேய்ச்சதே ஈஸி, நம்மளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஸோ ஹி இஸ் பிரிங்கிங் த செகண்ட் செட் ஆஃப் பில்கிரிம்ஸ். யாத்திரிகள், நிறைய கடவுள் கும்பிட போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க யாத்திரிகள் மாதிரி போயினே இருப்பாங்க. அப்படி நடந்து கூட்டு வரார். ஆமென். பினேகாசின் மகன்கள், கெர்சோமின் மகன்கள், இத்தமாரின் மகன்கள், தானியலின் மகன்கள், தாவீதின் மகன்கள், ஹத்தூசின் மகன்கள், எல்லாரும் நிறைய நேம்ஸ், நிறைய பேர்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோங்கினாங்க. இப்போ 80 வருஷம் கழிச்சு திரும்பி வருகிறார்கள். எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். சொல்லுகிறார், தேர் வேர் அரவுண்ட் 200 மேல்ஸ், 200 ஆண்கள், திரும்ப இன்னொருத்தில் ஆட் பண்ணி 300 ஆண்கள், இன்னும் ஒரு குரூப்பாக வரும்போது ஏற்கனவே இந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்தோம்னா 1496 பேர் ஒரு எஸ்டிமேட்டடாக அவர் கூட கிளம்புறாங்க. எவ்வளோங்க? 1490. ஆனாலும் எஸ்ராக்கு ஒரு பயம். ஏன்னா ஒரு பெரிய பண்டிட் டீம்னா திருடர்கள் கூட்டம் வந்து இவங்களை அடிச்சு போட்டு எல்லா கோல்டையும் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ராஜா கொடுத்த கிஃப்ட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க. டன் கணக்கில் திரும்பி கோல்டு தூக்கிட்டு வராங்க. ஆமேன். ஏறக்குறைய ஒரு 7000 பேர்கிட்ட அவர்கள் ஒரு மூமெண்ட் வருகிறது. ஆமாம், வரும்பொழுது கூட்டிக் கொண்டு வருகிறார். ஜெருபாபேலோடு கூட முதல் முறை போனவர்கள் அல்லாதபடி இப்போ எஸ்ரா கூட வராங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். டீம் முக்கியமா இல்லையா? ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுங்கள், ஊழியத்துக்கு போகும்போது எங்களுக்கு டீம் அவசியம். ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள். ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் கூட்டமாய் போக வேண்டும், தனியாய் போகக்கூடாது.
கூட்டமாய் போக வேண்டும். ஆமென். நம்ம டீமில் போகும்போது எப்படி இருக்கணும்னு நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வண்டியில் 8 பேர் தான் ஏற முடியும். நானும் பிரதரும் போய் ஒரு கார் பார்த்தோம். அந்த காரில் 9 பேர் போகலாமா. வேலையும் ரொம்ப ஜாஸ்தியாக, அதனால் விட்டு வந்துட்டோம். நாங்கள் 8 பேரே போகிறோம், 9 பேர் அப்புறம் பார்த்துக்கிறோம். நான் வச்சுருக்குறது, நம்ம டீமில் போகும்போது ஒரு ப்ரீஸ்ட் அதில் இருக்கணும், ஆசாரியன். ஒரு லேவியன் அதில் இருக்கணும். ஒரு பாடகர் இருக்கணும், சிங்கர். ஒரு கேட் கீப்பர் இருக்கணும். கேட் கீப்பர்னால் அவர் தான் ஒரு போல்டாக முன்னாடி உட்காரணும், பிரதர் மாதிரி. அப்புறம் நெத்திரீம், ஒரு மார்க்கெட் பிளேஸ் லீடர் இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்து கொள்ளுகிற வேலைக்காரர்கள் இருக்கணும். ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கணும். இந்த அக்கௌண்டன்ட் எல்லாத்தையும் கணக்கெடுக்குது. எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டு எதனா ஒரு கிலோமீட்டர் போடுவாங்க. அங்கே போய் எண்டிங் ஆனாங்களான்னு நமக்கு தெரியாது. போய் சேர்ந்தீங்களாப்பா, எத்தனை பேர் வந்தாங்க, நம்ம ஒன்று கேட்டோம்னா பிட்டாக போடுவாங்க. நம்மளே மண்டையை குழப்பி ஃப்ரண்ட்டு கேமராவில் எடுத்த ஃபோட்டோவை பேக்கில் போட்ட கேமரா எடுத்து போட்டு ஒரு கணக்கு போட வேண்டியது தான். ஆளுக்கு ஒன்று போடுவாங்க. இது அக்கௌண்டன்ட்டோட வேலை. உங்கள் கூட ஒருத்தர் கூட்டு போகணும். தம்பி, கிளம்புற கிலோமீட்டரை குரூப்பில் போடணும், முடிகிற கிலோமீட்டரை குரூப்பில் போடணும். 10 ரூபாய்க்கு டீ குடித்தாலும் அதை என்ன பண்ணணும், கணக்கு வச்சு போடணும். எத்தனை பேர் போனீங்கன்னு போடணும், அங்கே எத்தனை பேர் வந்தாங்கன்னு போடணும். எல்லாத்தையும் செய்கிறது யாரோட வேலை? ஒரு அக்கௌண்டன்ட். ரைட்டா இல்லையா? அப்போ தான் தெரியும். இல்லைனா சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் அனுப்புகிற அன்றைக்கி எங்களை கேட்பாங்க, அட்டனன்ஸ் அனுப்புப்பா. நான் எந்த ஊர் அட்டனன்ஸை தருவேன்? குரூப் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும். அவசியமாக இல்லையா? ஊழியத்துக்கு போகிறவங்களாம் கவனிங்க. யார் வேணும்? அவருக்கு பேர் என்னான்னு கொடுக்கலாம், அக்கௌண்டன்ட். அடுத்தது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவசியம். அவங்க எடுத்து அனுப்புகிற ஃபோட்டோவில் மூஞ்சியே ஒழுங்காக தெரிய மாட்டுது. நான் எப்போனா பாடிக்கிட்டே எடுப்பேன், எந்த தான் பிரதானமாக தருது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவசியம். ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபரை நான் ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கி சொல்கிறேன், அன்றைக்கி அவங்க பேர் ரெக்கார்டர். எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு பாருங்க, பேர் உட்பட எழுதி வச்சுருக்காரு. ₹1 மிஸ் ஆகலை, எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரு. இந்த வேலையை 2ஆக பிரிக்கிறோம். ஹல்லேலூயா. பண்ணலாமா வேணாமா? நான் உங்களுக்காக இந்த குரூப்பில் போடுறேன், கிட்டி குரூப்பில். நீங்கள் இதை பார்த்து அந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதெல்லாம் எஸ்ரா புஸ்தகம் படிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கி நான் அதிகமாக பேச போகிறது, யூஸ் யுவர் இன்ஃப்ளூவன்ஸ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். உங்களுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தி கர்த்தர் பணியை நிறைவேற்றுங்க. எஸ்ரா சொன்னால் அர்த்தசாஸ்திர ராஜா கேட்பார், வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அப்போ யார் தான் பேசணும்? பேசிட்டார், எல்லாத்தையும் வாங்கிட்டார், எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார். எஸ்ரா இஸ் a very powerful man in the Susan citadel. சூசான் அரண்மனையில் பெரிய ஆள் இந்த எஸ்ரா. எஸ்ரா சொன்னால் கிடைக்கும். he had power, he had influence. ஹல்லேலூயா. என்ன இருந்துச்சுங்க? பவரும் இருந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸும் இருந்துருச்சு. see to do ministry, ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? கைத்து கல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். you need money to do ministry. you need money. கூட கூட்டு போகிற டீமுக்கு டீ கூட வாங்கி தர மாட்டேன்னீங்கன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. you need money. ஆமென். ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டேன், மன்னிச்சிங்க. you need men. மக்கள் வேண்டும். நீங்கள் எங்கே போகிறீங்க? ஊழியத்துக்கு. எத்தனை பேர் போகிறீங்க? நான் மட்டும் தான் போகிறேன். போகாதீங்க அப்படி. யூ நீட் மென். சொல்லுங்கள், நான் ஊழியம் செல்வதற்கு என்னோடு கூட மக்கள் வேண்டும், மக்கள் வேண்டும், மக்கள் வேண்டும். நவ் கம்ஸ் யூ நீட் அத்தாரிட்டி. உங்கள் வார்த்தை, உங்கள் பேச்சு, நீங்கள் மக்களோட மூவ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் வேலைகள் நடக்கிறதுலாம் அத்தாரிட்டி அவசியம். உங்கள் நிலைக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். ஒரு காரில் பாஸ்டர் போகிறாரு, பாஸ்டர் அத்தாரிட்டியாக பிஹேவ் பண்ணுறாரு. அடுத்த காரில் பாஸ்டர் போல் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அத்தாரிட்டிவாக கொண்டு போகணும். நான் பெருசாக போல்டாக பெருசாக பிஹேவ் பண்ணுறதில்ல, அத்தாரிட்டேட்டிவாக நடந்து போகணும். அந்த டீமை லீட் பண்ணணும். போகிற ஆண்டவருடைய பணி நிறைவேற வேண்டும். எஸ்ரா ஒரு வேத பராகரன். he is not a market place leader. இவர் ஒரு ராஜா, தாவீது வம்சத்தை சார்ந்தவர். இவர் ஒரு லேவியன். he was very authoritative. எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட்டாக வெரி சிஸ்டமேட்டிக். சொல்லுங்கள், ஊழியம் செய்வதற்கு எனக்கு பலம் வேண்டும். அதான் மக்கள் பலம் வேண்டும், பண பலம் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எஸ்ரா என்ன பண்ணுறாருன்னா லிஸ்ட் பார்க்குறாரு. யூ ஷுட் நோ த லிஸ்ட். ஊழியத்துக்கு போகிறவங்களாம் என்ன வேணும்? அன்னைக்கு போகணுமே, எத்தனை பேர் போகணும் தெரிலையே, ஒரு 2 பேரை மறந்துட்டு இருப்பீங்க. குரூப் எதுக்கு இருக்குது? இந்த குரூப்பில் உள்ள பிள்ளைங்க யார் யார் போனாங்கன்னு பார்க்கணும். யூ ஷுட் பி வெரி மச் அந்த OMR தமிழ் குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். போகிறவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டீமில் இருக்கு, நீங்கள் பார்க்கணும். யூ ஷுட் பி வெரி மச் அலர்ட். ஹல்லேலூயா.
எஸ்ரா வந்து லிஸ்ட்டு செக் பண்ணுறாருப்பா. பார்த்தா மொத்தம் 3 கோத்திரம் தான் அங்கே இருக்குது, மீதி சிதறடிக்கப்பட்டாங்க. 3 கோத்திரம் யார் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூதா, பெஞ்சமின், லேவி. யூதர்கள் வந்துட்டாங்க, பெஞ்சமின்கள் வந்துட்டாங்க. லேவியில் ஒருத்தனை கூட காணும். எஸ்ரா இருக்காரு, இவங்களாம் ஆசாரியர்கள். லேவியில் வந்து ஆண்டவர் ஒரு ஃபேமிலி அப்படியே தனியாக எடுத்தார். அவன் பேர் ஆரோன். ஆரோனை எடுத்து வச்சு, ஆரோன் உன் பசங்கள்லாம் ஆசாரியர்கள்ட்டார். என்னதுங்க, அது ஃபுல்லாக ஆசாரியர் டீம். லேவியிலேருந்து தான் எடுத்தார். அப்போ லேவி கோத்திரத்தில் ஒருத்தர். லேவி யார்? ஆசாரியர்களுடைய உதவியாளர்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் அப்படின்னும் போது என் கூட இருக்கிற லேவியர்லாம் பார்த்துன்னுக்கிறீங்க, மைக்கு எங்கேயோ கிடக்குது, யாரோ ஒருத்தர் ஓடி வந்து எடுத்து படிப்பாங்க. அப்போ நீங்கள் லேவிய பதவி என்ன பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறீங்க. லேவியன் யார்? ஹி ஹேஸ் டு சப்போர்ட் த ப்ரீஸ்ட். லேவியனுடைய கையில் அப்படியே எடுத்து கொடுக்குறது. பார்த்தா யார் இல்லை, ஆசாரியர்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது. அவங்க ஆலயத்தில் தான் நிற்கணும். வெளி வேலைகள் இதர கர்த்தருடைய ப்ரீச் பண்ணுறது, வெளியில் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது, ஜனங்களை கூட்டி கொண்டு வருவது, ஜனங்களை கர்த்தர் பக்கம் நடத்துறது, முடிஞ்ச பிறகு செல் குரூப் நடத்துறதுலாம் யார் வேலை? லேவியர்கள் ஜனங்களை பிப்ளிக்கலாக ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவாங்க. நம்ம மத சர்ச்சில் ஒன்று சொல்லுவாங்க, சண்டே சர்வீஸில் சபை வளராது, ஜபக்குழுவில் சபை வளரும். திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சண்டே சர்வீஸில் சபை வளராது, சண்டே சர்வீஸ்க்கு வராது, ஜனத்தை ஒரு கணக்காகவே எடுக்க மாட்டாங்க. ஜபக்குழுவுக்கு வருகிறானா? என்னங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீங்க? ஜபக்குழுக்கு வருகிறவன் தான் வளருகிறான். ஜபக்குழு நடத்துவது லேவியனுடைய வேலை. நீங்கள் யார் யாரெல்லாம் ஜபக்குழு நடத்தினே, நீங்கள் யார்? லேவியர்கள். நீங்கள் ஜபக்குழு நடத்தவில்லை என்றால் லேவியராக கூட இன்னும் ஆவலைன்னு அர்த்தம். உங்கள் கூட ஒரு 2 ஆடு கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? லேவியர்கள். எஸ்ரா ஃபவுண்ட் அவுட் த ரியல் நீட் ஆஃப் த ஹவர். இந்த நேரத்தில் தேவை லேவியர்கள். சொல்லுங்க, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிற லேவியர்கள் அவசியம். மைக்கு கொடுங்க நான் பேசுகிறேன், மேடை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படி இல்லை பிரதர். 1 to 1 ஒரு ஆத்துமாவுக்கு அமர்ந்து அவனை கிறிஸ்துக்குள் நடத்துகிற பணி தான் சிறப்பு பணி. அது லேவியனுடைய பணி. லேவின்ற ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அவங்க வேலை என்ன தெரியுமா? உனக்கு சொந்த வீடு எங்கேயுமே கிடையாது, அதே நேரத்தில் எங்கே போனாலும் உனக்கு வீடு உண்டு. ஒரு லேவியன் ஒரு வீட்டு கதவை போய் தட்டினான்னா அவனுக்கு வேண்டிய வீடு பொருள் எல்லாம் அந்த மனுஷன் உண்டு பண்ணி தரணும். அவங்களுக்குன்னு பெரிய 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 தங்கும் இடங்கள் இருந்தது. அவங்க வேலை என்னென்னா வீடுகள் தோறும் போய் வசனத்தை போதிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஊருக்கு வராங்கன்னா அவங்க மீட்டிங் போடுவாங்க, ஃபேமிலியாக வருவாங்க. அந்த அப்பா நம்ம அப்பாவுக்கு மெசேஜ் கொடுப்பார், அந்த அம்மா நம்ம அம்மாவுக்கு மெசேஜ் கொடுக்கும், அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், எல்லாரும் வேதம் கற்றவர்களாக இருப்பாங்க. He found out the importance of the Levites. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நம்ம ஒரு முறையும் ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு லேவியனாக போகிறேன், இல்லை நான் ஒரு கேட் கீப்பராக போகிறேன், நான் ஆலயத்தை பார்த்துக்கிறேன், ஆலயத்தில் லைட்டு போடுறேன், ஆலயத்தில் ஆடியோ போடுறேன் என்றெல்லாம் சொல்லுகிறது போல புறப்பட்டு வருகிறான் இந்த எஸ்ரா ஒரு படையோட. Now Ezra finds that the lack of Levites, லேவியர்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அகாவா நதிக்கரையில் நிறுத்திட்டு பார்க்குறாரு, யார் இல்லை? லேவியர்கள் இல்லை. ஆனால் கார் கிளம்பிருச்சு. நான் காருன்னு சொல்கிறேன், என்ன பண்ணிருச்சு? கிளம்பிருச்சு. இப்போ இந்த இடத்துல நிறுத்தி கன்வின்சிங் பீப்புளை கூட போகிறார். என்னதுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வராதவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுறீங்களா? யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கே வரலான்னு கேட்குறீங்க? ஹலோ, ஏன் சர்ச்சுக்கு வரல? என்னாச்சு? அப்படி இல்லை. வி ஷுட் டெவலப் த கன்வின்சிங் பவர். என்னதுங்க? கன்வின்சிங் பவர். அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். த கன்வின்சிங் பவர். ஹல்லேலூயா. we need to have the convincing power. மற்றவர்களை நாம் நினைக்கிற வழிக்கு கொண்டு வர, மற்றவர்களை நாம் சொல்லுகிற காரியத்தை நம்ப வைக்கிற ஒரு கன்வின்சிங் பவர் அவசியம். ஹல்லேலூயா. வாட் இஸ் கன்வின்சிங் பவர்? மற்றவனுடைய பிஹேவியரையும் தாண்டி நம்ம சொல்றதை அவனை செய்ய வைக்கணும். ஆமென். நடக்குதா இல்லையா? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் இந்த பிரதர் இந்த வாரம் வரமாட்டாரான்றீங்க. இல்லை, சொல்லிட்ட பிறகு சரி விடு நான் பார்த்துக்கிறேன்னு நான் ஃபோன் பண்ணுறேன். அந்த பிரதர் வராரா? ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு வர சொல்லு. அவர் திரும்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டார், அவங்க 2 பேர் வரமாட்டாங்களா அப்படின்னு. நான் ஒரு ஃபோன் எடுத்தேன். நாளை காலையில் நம்ம 8 மணிக்கு கிளம்புறோம், நீங்கள் 2 பேர் வரீங்க. சரியா? 8 மணிக்கு வந்துட்டாங்க. நான் பெரிய ஆளுன்னு சொல்ல, ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு ஐ யூஸ் திஸ் கன்வின்சிங் பவர். நீங்கள் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணணும். கர்த்தருடைய பணிக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கார். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க யான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம இல்லை. நீ தான் அந்த எஸ்ரா மகனே, நீ தான் அந்த எஸ்ரா மகளே. நீ மக்களை நம்ப வைத்து கர்த்தர் பணிக்கு அழைக்க வேண்டும்.
ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிஹேவியர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிலீஃப். பிஹேவியர்னா நான் வர முடியாது, யாருக்கு எல்லாம் சொல்லிக்கிறியோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதெல்லாம் நம்ப மாட்டேன். கடவுள் பண்ணிக்கலாம் வந்தா என்ன காசு தருவீங்களா என்று கேட்பாங்க. பிஹேவ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஆட்டிடியூட். அவங்க ஊழியத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க. regardless of their idea, regardless of any event, we are here to convince people to do God's ministry. கர்த்தர் பணியை செய்வதற்காக அவர்களை அழைக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தர் பணி நிறைவேறும் என்று வாஞ்சிக்கிறீங்க? நடக்கணும். போன வாரத்தில் நான் மகளை பார்த்து சொன்னேன், இங்கிலீஷ் கான்கால் நடத்து. இல்லைப்பா கஷ்டமா அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ திரும்பி நடத்துகிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா? கன்வின்ஸ் பவரோட போ மகளே, டிஸ்கரேஜிங் பவரோட போகாதீங்க. எப்போதும் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிடும், முதல்ல நம்ம கோச்சிப்போம், முதல்ல நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும், முதல்ல நம்ம சோர்ந்து போயிடும். நோ, நீங்கள் சொல்லணும், டிஸ்டர்ப் ஆகும்போதுலாம் சொல்லணும், நான் எஸ்ரா, நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வயசில் நம்ம அங்கிள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறார், எனக்கு எவ்வளோ ஹோப் கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு வாரம் இல்லாமல் வேலைக்கு ஓயமாருக்கு வரேன்றார். அவர் வர்றதுனால நான் போகிறேன். இப்போ தம்பி ஒரு வாரம் உடம்பே சரியில்லை இருக்கு, அவர் கிளம்பி வர்றார், இவர் வர்றதுனால நான் போகிறேன். திஸ் இஸ் த கன்வின்சிங் பவர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை, மக்களை கர்த்தர் பக்கம் இழுக்கக்கூடிய நம்பிக்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். This is the viewpoint you should have. This is the desired action we want. We need to give effective communication. நான் தம்பிக்கு சொல்லும்போது சொன்னேன், அப்பா தனியாக போகாத, மார்க்கெட் பிளேஸ் லீடரோட போ. நீ சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லாத, நீ தான்ப்பா எஸ்ரா, நீ எப்படி கேட்காம ஆளோட போவ? நீ சொல்வதை கேட்பவரோட போ. அந்த நெதேமியர்கள் சொன்னமே, மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ். அவங்க வெளியில் மார்க்கெட்டில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், கறி என்ன விலைக்கு விற்குது, கத்திரிக்காய் என்ன விலை விற்குது, மாங்காய் என்ன விலை விற்குது. நான் போகும்போது வராங்களே, நீ போகும்போது வர வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? யூ நீட் டு டெவலப் தட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தர் நீட்ஸ். அவங்க நீட் என்ன? நான் ஒரு உறவு ஓஎம்ஆருக்கு போகும்போது அங்கே வந்த ஒரு டீம் என்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி பிரிஞ்சு வாங்கி தர மாட்டீங்கன்னா நான் வரேன். சரிப்பா வாங்கி தரல, வேறு சாப்பாடு வாங்கி தரேன். இட் இஸ் தர் நீட். ஆமென். எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் கன்வின்ஸ் பவர் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். we want that action to take place. what is this action? என் கர்த்தர் பணி நடக்க வேண்டும். we need to teach them. என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் இம்மையிலும் பலன் உண்டு. உலகத்தில் போய் என்ன பண்ணாலும் பலன் இல்லை, சம்பளம் கொடுத்து முடிச்சிடுவாங்க. சார் நான் ஏப்ரல் மாதம் வேலை செஞ்சேனே, சம்பளம் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சு இன்றைக்கி ஒரு சம்பளம் தாங்களா தருவாங்களா? கர்த்தர் மட்டும் தான் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பீப்புள். உங்கள் ஜனம் யார், எப்பேற்பட்ட ஜனம், அவங்க என்ன செய்வாங்க, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹல்லேலூயா. தேர் இமோஷன்ஸ், அவங்க உணர்வுகள். அவங்க கர்த்தரை நேசிக்கிறாங்கன்னா சூப்பர் ஆள். அவங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னாங்கன்னா அவங்க உங்க கூட ஊழியத்துக்கு பண்ணுறதுக்கு சூப்பர் பர்சன். கர்த்தருக்காக கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க தான் சூப்பர் பர்சன். ஆமென். ஆர்கியூ பண்ணுறவங்க வேணாம். உங்கள் டீம் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வேணாம். நீங்கள் சொல்கிறத கேட்காதவங்க வேணாம். உலகத்தில் இல்லையா, எங்கள் அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, உலகம் பெருசுடா, நீ எங்கேயோ போய் சின்னதில் உட்காந்து இது நடக்கலைன்னதுடா, வெளியே வாடா, எவ்வளோ நடக்கும்னு சொல்லுவார். உலகம் பெரியது. லேவியனுடைய மகன்களை பார்த்தார். யார் இல்லைங்க? லேவியனுடைய மகன்கள், ஆரோனோட பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாரு? ஒரு டீம் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். லேவியர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். என் கூட எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். யார் இல்லை? ப்ரீஸ்ட் போய் மேடையில் ஏறிட்டார்னா ப்ரீஸ்ட்டு கிட்ட அவர் பலி செலுத்துக்கு ஒரு ஆடு கொண்டு வந்துடுறது கூட ஆள் இல்லை. மீதி பேரெல்லாம் வெளியில் தான் நிற்க முடியும். அப்போ ஒரு கன்வின்சிங் டீம் அனுப்ப போகிறார். பேர் பாருங்கள், எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரீப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லும் என்னும் தலைவரையும் யோயாரீப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைத்து. 2 பேர் புதுசாக என்னதுங்க? யோ யா 16வது வருஷம் படிக்கிறேன். யோ யாரீப் மற்றும் எல்நாத்தான் என்னும் புத்திமான்கள். இங்கிலீஷில் சொல்ற men of understanding. இவங்க பேசுனாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகும். பிரச்சனையை பெருசாக்குற ஆளுங்களை நீங்கள் அமிச்சிங்க, அவ்வளோதான், நம்ம சபையை மூட வேண்டியதாகும். யூ நீட் டு சென்ட் பீப்புள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதல் அவசியம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியம் செய்ய எனக்கு புரிந்து கொள்ளுதல் அவசியம். சொல்லுங்கள், புரிந்து கொள்ளுதல் அவசியம். பிரதர் சிஸ்டர், பிரச்சனை பண்ணுறது ஈஸி, பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பிரச்சனை சால்வ் பண்ணுறவங்கன்ற பேரை தான் நான் உங்களை பற்றி நான் கேள்வி பண்ணோம். ஏன் அந்த பிரதர் வந்து திட்டினார் பாருங்க, நான் இனி வர மாட்டேன். அன்றைக்கி ஒரு மகளுக்கு நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன்.
அந்த மகளை சொன்னு இன்னொருத்தருக்கு ப்ரே பண்ணேன். திடீர்னு ஒரு அம்மா வந்து பாஸ்டர் பேசும்போது குறுக்க பேசாதன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டர் கொஞ்ச நேரத்தில் டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. நானும் பாஸ்டர் அம்மா நின்று பார்த்துட்டு. அப்போ இப்படிப்பட்ட பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை பெருசாக்குறாங்க. சபை என்பது பிரச்சனையை பெருசாக்குவதல்ல, சால்வ் பண்ணுவது. எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். பிரச்சனையை பெருசு பண்ணுறவங்க, அவங்க எவ்வளோ பெரிய ப்ரேயர் வாரியராக இருந்தாலும் அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். ஐயோ இவங்க வந்திருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நவ் ஹி இஸ் சென்டிங் பீப்புள். ஏன்னா எஸ்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டாருமா ட்ரிப்பை. அவர் கிளம்பிட்டார். ஒரு டீம் அனுப்புகிறார். கூட எக்ஸலண்ட்டாக பேச போகிறவங்க யாருங்க, யோயாரீப் மற்றும் சொல்லுமா மைக்கில் எல்நாத்தானை அனுப்ப போகிறார். 16th verse தான் வச்சுக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண, அந்த பேர் சொல்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுமா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. எல்நாத்தானை அனுப்புகிறார். தீஸ் பீப்புள் ஆர் பீப்புள் ஆஃப் குட் அண்டர்ஸ்டாண்டிங். சூழ்நிலையை புரிஞ்சு கொள்கிறோம். பிரதர் தூங்கினுக்கிறவனை எழுப்பி கவனிங்க, எருசலேமுக்கு நிரந்தரமாக கூட்டின்னு போகணும். உங்களால் தூங்கினுக்கிறவங்களை எழுப்பி இன்றைக்கி கார் ஓட்ட வைக்கிறதே கஷ்டம். இன்றைக்கி ஓயமார் போகிறோம், தூங்குறீங்களா, எழுந்துச்சு வாங்கலாம், வரமாட்டாங்க. தூங்கினுக்கிறவனை எழுப்பி பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு எருசலேம் கூட்டு போகணும். செய்ய முடியுமா? எந்த அளவுக்கு புத்தி உள்ளவர்களாய் இவர்கள் இருப்பார்கள். They are the designed people, they are the designated people. நீதான் மகனே அது, நீதான் மகளே அது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு பலரை அவருடைய ஊழியத்துக்கு அழைப்பார். என்னுடைய ஆவிக்குரிய தாய் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னா, என்னை பார்த்து சேலஞ்சு விட்டவங்க அவங்க தான். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், வேலையை விட்டுட்டு வாடா அப்படின்னு போல்டாக சொன்னவங்க அவங்க தான். எப்பா இவ்வளோ போல்ட்னஸ், வேலையை விட்டுட்டு வா, நீ கை நிறைக்க சம்பாதித்தை விட்டுட்டு வா, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். உன்னை கைவிட்டார்னா அவர் என்ன கைவிடுவார் அப்படின்னா, உன்னை கைவிட்டார்னா என்ன கைவிட்டார்னு அர்த்தம். என்ன கை பிடிச்சி நடத்துறாருனா உன்னை நடத்துவார்னு அர்த்தம். விட்டுட்டு வா. ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். இந்த 3 மாதம் அம்மா உனக்கு சோறு மட்டும் போடுவேன், அதான் சொன்னாங்க. என்ன போடுவேன்? தங்கறதுக்கு இடம் கொடுப்பேன், தின்றதுக்கு சோறு மட்டும் தருவேன். இந்த 3 மாதம் உன் தேவைகள் எல்லாம் அவர் சந்திச்சார்னா நீ ஊழியத்தில் இரு, இல்லைனா திரும்பி போ அப்படின்னாங்க. வாண்டர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அவங்க பெருசாக ஒன்றும் கன்வின்ஸ் பண்ணல, போல்டாக சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் என் நினைவில் இன்றைக்கு வரைக்கும் நிற்குது. ஆமென். We need to accept the invitation which God is giving us. தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். எனக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் எல்லாரையும் உலகம் கைவிடும், அவங்களாம் அந்த ஆலயத்துக்கு வரணும்னு ஒரு வழியை நான் என்னைக்கும் வச்சுருக்கேன். வேலை செய்கிற என் பிள்ளைங்க இன்றைக்கி வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு ஊழியம் கொடுனா, கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டு இருக்கிறேன். இது செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவன் சாப்பிட்ற சாப்பாடும் அவன் தங்குற வீடும் கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவர் எப்பயோ போதுமானவர். ஹல்லேலூயா. எஸ்ரா had a careful planning to recruit the Levites. லேவியர்கள் அவசியம், பயங்கர அவசியம். லேவியர்கள் அவசியம். they are the people who are bridging the temple of God with the world. உலகத்தில் போய் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி பண்டிகைக்கு வர வைக்கணும், காலத்துக்கு காணிக்க கொடுக்க வைக்கணும், தசமபாக கொடுக்க வைக்கணும், பலி செலுத்த வைக்கணும். பெரிய வேலையா சின்ன வேலையா? மாபெரும் வேலை. இங்கே லேவியர்கள்லாம் அங்கே போய் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் பிளேஸ் போயிட்டாங்க. he called them again. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தலைச்சன் பிள்ளைகள் நீங்கள் இருப்பீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க, உங்களை கர்த்தர் ஒரு நாள் அழைப்பார். கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம். யாரும் இங்கே தலைச்ச போல ஒரு ஆள் கூட உட்காந்து இல்லை போல, நீ மட்டுமாம்மா? வெரி குட். நீ தலைச்ச பிள்ளையாம்மா? இல்லைல்ல, அழைக்கிறார். பர்சுவேசிவ். நான் எப்போதும் உங்கள் கையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சுவேசிவாக பேசுவேன். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஆண்டருடைய காலம் இங்கே மேலே இருக்குது அப்படின்னு. நான் பொய் சொல்லங்க, உண்மைங்க. ஆண்டவர் என் மனசில் அந்த தாட்டை போடுறாரு. ஆமீன். மகளை பார்த்து சொல்கிறேன், உனக்கு ஆண்டவர் பெரிய லேண்டு கொடுத்துருக்காரு. இந்த அம்மா ஆண்டவர் கிருபையில் 1 ஏக்கர் லேண்டு வச்சுக்குது. ஒரு ஆலயத்தை கட்டு, நீ போய் நடத்து, உனக்கு என்ன சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணுறோம். அது 1000 காலத்து பயிராக மாறும். யாருக்கு தெரியும், உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை கர்த்தர் கூப்பிட்டார்னா அதுதான் நிரந்தரம். ஆமீன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேவியர்கள் வந்தாங்களா? வந்துட்டாங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம சொல்லுங்க, லேவியர்கள் வருகிறார்கள், லேவியர்கள் வருகிறார்கள். சொல்லுங்க, லேவியர்கள் வருவார்கள், என் மூலமாக வருவார்கள். எஸ்ரா ரிட்டன் ஆனாலும் அவர் ஒரு ஸ்கிரைப் தான், வேத பரகர் தான். உட்காந்து பைபிள் எழுது, காப்பி அடிக்கிறது, ஜெராக்ஸ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பைபிள் அப்படியே காப்பி பண்ணுறது, இதுதான் ஒரு வேலை. லேவியர் வேலை அவரு கிடையாது, ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். he has convinced people. மக்கள் வேண்டும். நம்ம ஓஎம்ஆர் திருச்சபைக்கு அந்த வீடு வாங்கும்போது அந்த பார்க்கும்போது அதை வந்து அட்வான்ஸ் அதனால் அங்கிள் கமிஷன் கேட்டு என்னை நிறைய பேர் துன்புறுத்தினாங்க. அப்போ அங்கிளும் தம்பியும் வந்தாங்க. அங்கிள் சொன்னார், நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு. அங்கிள் வந்த பிறகு ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்தேன். எடுத்து அந்த பிரதரை கூப்பிட்டாரு, இங்கே வாங்க, இந்த அப்படிங்க. அவன் கேட்டது 10,000, என் கையில் அவ்வளோ இல்லை. அதை வச்சு என்ன பண்ணார்? தட் இஸ் த கன்வின்சிங் பவர்.
அப்புறம் போல்ட்னஸ்ஸு, யாருன்னே தெரியாதவங்க எப்படி பேச முடியும்? we need people. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? நம்ம டீம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமே இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நம்ம அண்ணன் வந்து இந்தியே தெரியாது, ஆனால் இந்திக்காரனால எங்கே கொண்டு வந்து போட்டுருவார். பையா கம்பையா கோ பையா தான், வேற ஒன்று. கம்பையா பையா கோ பையா யூ பையா கம் பையா, அவ்வளோதான். தட் இஸ் த கன்வின்சிங் பவர். மகன் அதை விட்டு விடாது, நீ தான் அந்த எஸ்ரா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் அந்த எஸ்ரா, நான் தான் அந்த எஸ்ரா, நான் தான் அந்த எஸ்ரா. அஹாவா நதிக்கரையில் வருகிறார், ஃபாஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாரு, ப்ரே பண்ணுறாரு. புரிஞ்சுங்க, வி நீட் ஸ்பிரிச்சுவல் பவர். ஸ்பிரிச்சுவல் பவர், ஆவிக்குரிய யுத்தம் அவசியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, எல்லா விஷயத்தையும் பெருசுப்படுத்தணும். ஆவிக்குரிய ரீதியாக என்ன பண்ணோம்? எமோஷனல் ஆகிடக்கூடாது. ஆயின்னு கத்தி ஆவிக்குரிய ரீதியாக பெருசு பண்ணும். பர்த்டே 100 சோத்திர பலி படி. ஏங்க பர்த்டேல கேக் தானே வெட்டுவீங்க? இல்லை, நாங்கள் வேறு மாதிரி நான் ஆக்குவோம். ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியாகணும். ஒரு 7 அல்லேலூயா கத்தணும். என்னங்க இது பர்த்டேல போய் கத்துறாங்க? இல்லைங்க, இது ஆவிக்குரிய ரீதியாக. எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியாக ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்த போகிறீங்க? ஆவிக்குரிய ரீதியாக we need spiritual power, we need spiritual discipline. என் ஆண்டவருடைய கோஷம் அங்கே வேண்டும், என் ஆண்டவர் அங்கே வர வேண்டும். எஸ்ரா வந்து இந்த ட்ரிப்பை, இந்த ஜேர்னியை, இந்த பில்கிரிமேஜை, இந்த பாத யாத்திரையை, இந்த நட யாத்திரையை ஸ்பிரிச்சுவலாக மாற்ற போகிறார். ஆமென். He had a devotion towards God. The team had a devotion towards God. They fasted, they prayed. கையில் கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு ஃபாஸ்டிங் போடுறாங்க. ஏன்? டு பி ஸ்பிரிச்சுவல் இஸ் அ டிசிப்ளின். ஆவிக்குரிய ரீதியாய் நடப்பது ஒரு ஒழுக்கம். சொல்லுங்க, ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றது போல எனக்கு ஆவிக்குரிய ஒழுக்கம் அவசியம். It is a spiritual discipline. They fasted and prayed, not empty ritual. சும்மா ஏதோ வந்தோம்ல, really they did. They had great power. பெரிய வல்லமையை பெற்றுக்கொண்டு புறப்படுறாங்க. எஸ்ரா இன்னொரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணுறார். யார் கையிலாவது கத்தி இருக்கா சண்டை போட? யார் கையிலையும் இல்லை. இவ்வளோ கோல்டு எடுத்துன்னு போகிறீங்க, யார் இல்லை? கத்தி எடுத்துகிட்டு வரலையா? திடீர்னு பண்டிட்ஸ் வந்தாங்கன்னா, பேண்டிட்னா யாருன்னா கொள்ளைக்காரங்க அடிச்சானுங்களா? 1000 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துன்னு கூட்டத்தில் முடிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடிடுவோமே. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. சரி, ஒரு தாட் வந்துச்சு. எஸ்ரா, உங்களுக்கு தான் அர்த்தசாஸ்திர ராஜா நல்லா பழக்கமாச்சே, போய் அவர்களை கேளுங்க, மிலிட்ரி அனுப்ப சொல்லி. மிலிட்ரி என்ன பண்ணுவோம்? செக்யூரிட்டி கார்டாக வந்து உங்களை கொண்டு போய் விட்டு என்ன பண்ணுவாங்க? ரிட்டர்ன். ஆனால் எஸ்ரா வெக்கப்படுறாரு. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ராஜா கையில் கோல்டு கேட்ட, ராஜா கையில் உதவி கேட்ட, ராஜா கையில் பர்மிஷன் கேட்ட இந்த வாய் இப்போ ராஜா கையில் என்னை காப்பாற்றுன்னு கேட்க மாட்டுது. என்ன சொல்லுது? எஸ்ராக்கு தெரியும், என்னை காப்பாற்ற என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். என்னை காப்பாற்றுன்னு மட்டும் எந்த மனுஷன் கையிலையும் சொல்லாதீங்க. கொஞ்சம் தண்ணி கொடுமா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கூட கேளுங்க. என்னை காப்பாற்றுன்னு யாரை பார்த்து தான் சொல்லும்? ஆண்டவர். டாக்டரை பார்த்து கூட சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் மருந்து எதனா கொடுங்க அப்படி தான் கேட்கணும். ஆமென். they needed protection. the danger was real. ஆமாம், நிறைய திருடர்கள், தெரிஞ்ச திருடர்கள், விஷயம் தெரிஞ்சு வச்சு படிச்சிருப்பான். ரைட், வண்டி கிளம்பிடுச்சு. எத்தனை பேர் வராங்க? 1000 பேர். எத்தனை கோடி டன், எவ்வளோ கோடி கோல்டு எடுத்துகிட்டு வராங்க? இவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க. ரைட், ஓகே, நம்ம ஒரு 100 பேர் ஒன்றா சேர்ந்து அவங்களை அடித்து போட்டு எடுக்கலான்னு தான் டீம் ஃபிக்ஸ் ஆகும். ஆமென். இப்போ தான் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம். சொல்லுங்க, தேவனுடைய கரம். the hand of God. எங்கள் தேவன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். தேவனுடைய கரம் அவங்களோட இருக்கிறது. வழியிலே சத்ருவை விலக்கி துணை செய்யும்படிக்கு தேவனுடைய கரம் அவரிடத்தில் இருந்தது. ஆண்டவர் அவர்களை பத்திரமாய் கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்போ என்ன பண்ணோன்னா, எல்லா கோல்டையும் பிரித்து தரப்போகிறார். 24லேருந்து 30 வரைக்கும் படித்தோம்னா கோல்டை பிரித்து, ஆமென், ஆமாம், அவங்க கையில் தரப்போகிறார். எத்தனை பேரா? 24 வசனம் சொல்லுகிறது. 12. 24 வசனம் படிங்க பார்க்கலாம். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரேபியாவையும் அஸ்பியாவையும் அவர்கள் சகோதரர்கள் 10 பேரையும் பிரித்தெடுத்து 25. ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்து சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்தி கொடுத்தேன். எல்லாத்தையும் வெய் பண்ணி கொடுக்குறாரு. 12 போர்ஷன் வர்த் millions of dollars. கோடிக்கணக்கான பணம் உள்ள கோல்டு.
சில்வர். பிரித்து 12 பேர் கையில் கொடுக்குறாரு. இந்த டீம் இந்த மூட்டையை தூக்க, இந்த டீம் இந்த மூட்டையை தூக்க, இந்த டீம் இந்த மூட்டையை தூக்க, இந்த டீம் இந்த மூட்டையை தூக்கிக்கோ. வாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். த ஹேண்ட் ஆஃப் அவர் லார்ட் வில் பி வித் யூ. உங்கள் தேவனுடைய கரம் உங்களோட இருக்கும். ஆமேன். 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்ம வித்தியாசமாக நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன் 2 சர்ச்சுக்கும் லேண்டு வாங்க போகிறோம். ஹல்லேலூயா. என் கையில் நான் பார்க்க போகிறதில்ல, நீங்கள தான் நிறுத்தி கொடுத்து வாங்க போகிறீங்க. நான் கண்டிப்பாக அது என் வேலையே இல்லை, அது என் வேலையே இல்லை. டீம் முன்னாடி போகிறது தான் என் வேலை. ஆமேன். எத்தனை பேர்லாம் நிறுத்தி கொடுத்து லேண்ட் வாங்க போகிறீங்க? கையெழுத்துக்கு ஹல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசத்தோட கையெழுத்துக்கு. நான் வந்து சபைக்காக கொடுத்து என் கையில் நான் ஒரு மெயின் டீமாக நின்று வாங்கி நிறுத்தி கொடுத்து என் ஆண்டருடைய ப்ராஜெக்டை நடத்துவேன். ஹல்லேலூயா. எஸ்ரா பாருங்கள், ₹1 கூட கையில் எடுக்கலை, நிறுத்தி கணக்கு போட்டு கொடுத்து எருசலேமுக்கு வந்துருச்சிங்க. பணம் புறப்பட வேண்டிய இடத்தில் புறப்பட்டு திருடர்கள் கையிலிருந்து தப்பிக்கப்பட்டு சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தது போல் நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆலயத்தை வாங்குவதற்கு கட்டுவதற்கு வேண்டிய பணம் புறப்பட வேண்டிய இடத்தில் பத்திரமாக புறப்பட்டு உங்கள் வழியாக வந்து திரும்பி ஆலயம் கட்டக்கூடிய கிருபை உண்டாகும். நீங்கள் தான் அந்த டீம், நீங்கள் தான் அந்த 12 பேர். விட்டுறாதீங்க, அந்த பேரை விட்டுறாதீங்க. உங்கள் பேரை பெற வேண்டும். ஐ ஆம் தட் பர்சன். ப்ரெஷியஸ் ஆர்டிகல்ஸ், விலையேறப்பெற்றது எடுத்துட்டு இங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியர்கள் கையில் அதை ஒப்புவிச்சிட்டாங்க. 34 வசனத்தில் பார்த்தோம் என்றால் 33, 34 படித்தோம்னா, தே அரைவ்ட் சேஃப்லி. தேவனுடைய பலத்த கரம் இருந்தபடினால் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள். ஆமென். ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரேமேத்தின் கையிலும் பினேகாசின் குமாரன் எலியாசின் கையிலும் எல்லாவற்றையும் இருந்த நிறையின்படி அதையும் நிறுத்தி ஒப்புவிக்கப்பட்டது. எல்லா பணத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. பொருள் எங்கே வந்துருச்சு? இப்போ எருசலேமுக்கு வந்துருச்சு. எல்லாம் எழுதுகிறாங்க, இத்தனை டன் இத்தனை டன் இத்தனை டன் எல்லாம் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்ட பிறகு கர்த்தருக்கு ஆராதனை நடத்தணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்ட பிறகு வீட்டுக்கு போகக்கூடாது. அப்போ தான் ஆராதனை நடத்தணும். என்ன பண்ணோம்? ஆராதனை நடத்தணும். ஆராதனைக்கு சோர்ந்து போகக்கூடாது. வீடு கட்டி முடித்த பிறகு என்ன பண்ணோம்? ஆராதனை நடத்தணும். வந்து தகன பலிகளை செலுத்துகிறார்கள். இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. 12 காளைகள் செலுத்துகிறாங்க. 12 காளைகள் ஏன் தெரியுமா? அவங்க மொத்தம் 12 பிள்ளைங்க. 12ல் 3 தான் இருக்குது. மீதி 9 எங்கே போச்சுன்னே தெரில. இருந்தாலும் ரூபன் பேருக்கு ஒரு பலி, சிமியோன் பேருக்கு ஒரு பலி, ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒரு பலி செலுத்துகிறார். அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த ஆலயத்தில் ஒரு நாள் 12 கோத்திரத்தையும் ஒன்று சேர்ப்பார் என்று எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஆராதனை செலுத்திவிட்டு கவர்னரை போய் மீட் பண்ணுறாங்க. கவர்னர் ராஜாவோட லெஃப்டினன்ட்ஸை மீட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அர்த்தசாஸ்திர ராஜா அமிச்சாரு, கவனிங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தோம், ஆலயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை வணங்கிட்டோம், ஆலயம் கட்ட போகிறோம், நாங்கள் ரிப்போர்ட். எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். எல்லாமே கரெக்ட். நம்ம கணக்கில் சொல்லணும்னா வரி கட்டிட்டாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, என்னப்பா எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டாங்க, வாட்டர் கனெக்ஷன் வாங்கிட்டாங்க, தண்ணி கனெக்ஷன் வாங்கிட்டாங்க, சீவேஜ் சிஸ்டம் வாங்கிட்டாங்க, பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கிட்டாங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கட்ட வேண்டியதை கட்டி முடித்தார்கள் என்று சொல்கிறது போல் உலக மன்னனுக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள், தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்தார்கள். நீதான் அந்த மகனே, அந்த எஸ்ரா. இன்றைக்கி அந்த காலையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களை கொண்டு பெரிய காரியங்களான் பெரிய God will do greater thing. கிளம்புறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் சாதாரண எஸ்ரா, 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 1ஆம் தேதி வேலையை முடிச்சிட்டார். 4 மாதம்தான், 4 மாதம் போதும் மகனே. இது ஜூலை முடிய போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருக்கு முடியும். லேசான காரியம். பணம் இருக்கிற இடத்தில் இருக்கிறது, வேண்டிய நேரத்தில் வரும். கர்த்தர் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறோமான்னு பார்க்குறார். God wants us to use influence for him. அவருக்காக நாம் உபயோகப்படுத்துவேன். அவர் கன்வின்சிங் ஸ்கில்ஸ் அந்த பர்சுவேசிவ் பவர். ஜனங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணி கர்த்தர் பக்கம் இழுக்க வேண்டும். நம்முடைய செல்வாக்கை அவருக்காக உபயோகப்படுத்தும். எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க? வாங்க ஏஞ்சிங்க. நான் தான் எஸ்ரா, கர்த்தருக்காக கட்டுவேன் என்கிற எண்ணத்தோடு எழும்புங்க. சாதாரணமாக இருக்கிற உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God is calling us. ஷகதரா பதரா பரா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில
நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எதிர்பாராத காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டோட அன்பு நம்ம மேல இருக்கிறது, ஆண்டோட இறக்க நம்ம மேல இருக்கிறது, ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லமா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடி. சொல்லமா, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, காரணமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியர்களையும் பார்வையிடும் போது லேவின் புத்திரரை ஒருவரும் காணவில்லை. அங்கே காணவில்லை. ஆலயத்தை கட்ட ஆண்டவர் பொருட்களை கொடுத்து விட்டார், ஆசாரியர்களை கொடுத்து விட்டார். ஆனாலும் எஸ்ரா அங்கே தேடும்போது லேவி ஒருவரையும் காணவில்லை என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவர் இதே காரியத்தை நாம் எடுத்து வைக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல தேவாலயம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆனால் தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற லேவியர்களை இன்னும் அநேக பேர் நம்ம காணாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு எஸ்ரா சில புத்திமான்களை அழைத்து ஒரு ஆல்டர் கார்டு கொடுக்கிறார். வாங்க நம்ம திரும்பவும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று லேவியருக்கு அழைப்பித்த போது அநேக லேவியர்கள் அவரோடு புறப்பட்டு வந்தார்களாம். அன்னைக்கு அந்த அழைத்த கரம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். மகனே, ஆலயத்தில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, மகனே ஆலயத்தில் எத்தனை தேவைகள் இருக்குது. அந்த எஸ்ராவை போல அந்த புத்திமான பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கிற மகனே, நீங்கள் அந்த லேவியர் ஊழியத்தை செய்ய ஆயத்தமா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்? அன்றைக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தது. அந்த லேவியர் இல்லாமல் ஆலயத்தை கட்ட முடியாது. அந்த லேவியர்கள் ஊழியம் செய்யாமல் திரும்ப அந்த வேறு காரியத்தை செய்ய முடியாது உணர்ந்ததால் லேவியர்களை தேவன் அவளோடு கூட அழைத்து கொண்டு வந்தார்.
இன்னைக்கு அன்பான தேவச்சனமே கர்த்தர், நீங்க தான் அந்த லேவியர்கள். அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, லேவியர்களை உமக்கென்று அவர்களை பிரித்தெடுத்தது போல கர்த்தர் உங்களை அவருக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அழைத்த கரம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் கூட நம்ம நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் எங்கே பாபிலோன் செட்டில் ஆகுது போல, அப்பா எனக்கு இருக்க இந்த வேலையே கரெக்டாக இருக்குப்பா, எங்களாம் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவருடைய அழைக்கும் கரங்கள் ஒவ்வொரு அழைக்கிறது, மகனே மகளே என்னுடைய பணியை தேவாலயத்தில் பணி செய்ய உன்னை நீ லேவியராக ஒப்பு கொடுக்கிறாயா? மகனே, என்னுடைய தேவாலயத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, அது எடுத்து செய்ய ஒருவரும் இல்லையே. மகளே மகனே, நீ அந்த லேவியராக ஒப்பு கொடுக்கிறாயா என்று கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் ஆமா ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், லேவியராக கர்த்தரை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை லேவியராக அழைக்கிறார் என்று உறுதிப்படுத்தின ஒரு விஷயம் நம்ம முன்பாக வந்து நிற்கலாமா? கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்று ஆண்டவர் உணர்த்துவார்கள். லேவியராக என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், தேவாலயத்தில் ஊழியம் செய்ய கர்த்தரை அழைத்திருக்கிறார், தேவாலயத்தில் பணி செய்ய கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்லுகிறவர்கள் நம்ம முன்பாக கடந்து வந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களை லேவியராய் அழைக்கிறார், வாங்க முன்னாடி அர்ப்பணிங்க. நீதான் மகனே அந்த எஸ்ரா, நீதான் அந்த எஸ்ரா, நீதான் அந்த லேவியன். கர்த்தர் உங்களை லேவியர்களாக அழைக்கிறார். நீ வந்தால்தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மகனே, நீ வந்தால்தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கைகள் சொன்னீர் அல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு அழைத்திருக்கிறார். ஆமென். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. கரிசன பண்ணி நீ நல்லவரப்பா, எங்களை அழைத்த தேவன் நீ நல்லவரப்பா, எங்கள் மேல் தரிசனங்கள் வைத்த தேவன் நீ நல்லவரப்பா. நம்ம தரிசனங்களை வைத்த தேவன் அவர் நம்ம நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. கர்த்தர் உங்களை லேவியராக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு உண்மை. எஸ்ராவை அழைத்த தேவனான உண்மை. லேவியர்கள் அழைத்த உங்கள் தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது தாமதமானாலும் அதை நிச்சயமாக முடித்து வைக்க தேவனா இருக்கிறார். ஆண்டவர் லேவியர்களை அவருக்கென்று சொந்த ஜனமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். லேவியரை பிரித்தெடுத்து அவள் எனக்கென நான் பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். லேவியர்களை உங்களை நான் எனக்கென பிரித்தெடுத்தேன். நீங்கள் லேவியர்கள் அபிஷேகம் கர்த்தர் உங்க மேல் இருக்கிறது என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். மகனே, ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த கவலை? நான் உன்னை லேவியராக எனக்கென நான் தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை நீங்கள் லேவியராக ஊழியம் செய்ய கடவீர்கள் என்று தேவனுடைய கரம் உங்க இப்பொழுது வருகிறது. தேவனுடைய பலத்த கரம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்குது. தேவனுடைய பலத்த கரம் நம்மை வழிநடத்தப்படுகிறது. நாம் எழும்பி இனிமேல் நாம் தேவாலயத்துக்காக நாம் நிலையராக நிற்க போகிறோம். நாம் தேவாலயத்தை கட்ட போகிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட போகிறோம். தேவனுடைய எப்படி எஸ்ராவுக்கு துணையாக நம் போதகருக்கு கூட இருந்து நாம் லேவியர்களாக எழுப்பி ஆலயத்தை நாம் கட்டுப்படிய மாண்டவர்கள் நான் நியமித்துக்கிறோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனப்பா, எங்களை நான் முன்பாக வந்திருக்க ஒவ்வொரு பிதா குமாரன் இயேசு நாதர் லேவியராங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. நான் அழைத்த அழைப்பு உண்மை தகப்பனப்பா. வந்திருக்கிற காரியத்தை நீர் ஆசீர்வதிங்க.
நீர் மாத்திரம் கூட இருங்கப்பா, நீர் பலப்படுத்த பெரிய கால செய்க. ஏசுன்னு சொன்னால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நாம் ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். தேவாலயத்தில் அநேக ஊழியங்கள் காரியங்கள் இருக்கிறது. நாம் இப்போ கரண்ட்டில் புறப்பட்டு போய் அமேன் நம்மளால ஏதாவது ஒரு சிறிய வேலையை நம்ம செய்ய போகிறோம். அது சேர் எடுக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், சுத்தம் செய்கிறதா இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரே நான் லேவியராக நான் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதே நம்ம புறப்பட்டு போய் ஏதாவது ஒரு சிறிய வேலையை செஞ்சுட்டு வரலாம். தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். சேர் அடுக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை க்ளீன் பண்ண, இல்லை பொருளை ஏதாவது நம்ம மிஸ் மேட்ச் எடுத்து அடுக்கலாம் இருக்கலாம். இது என்னன்னா, ஆண்டவரே என்னை நான் லேவியராக அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா, நான் தேவாலயத்தை எடுத்து நான் செய்வேன் தகப்பனப்பா, உங்களோட ஆலயத்தை பணியை நான் செய்வேன் தகப்பனப்பா, அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று நாம் அர்ப்பணிச்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் லேவியர்களை எழுப்பி விட்டார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. ஆமென். தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட போகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.